கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவன் நம்மோடு இடைபெறுகிற ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தை மல்கியா 4:2 உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அன்பார்ந்தவர்களே, உங்கள் மேலே அநேக இருளான காரியங்கள் இதுவரை உதித்து கொண்டிருந்ததா? போராட்டமான காரியங்கள் இதுவரை உதித்து கொண்டிருக்கிறதா? பலவீனமான காரியங்கள் உங்கள் மேலே உதித்து கொண்டிருக்கிறதா? நெருக்கமான காரியங்கள் உங்கள் மேலே உதித்து கொண்டிருக்கிறதா? இந்த நாளிலே நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்கப் போகிறது. இயேசுக்கு ஒரு பெயர் உண்டு. அவருக்கு ஒரு பெயர் நீதியின் சூரியன். நீதியின் சூரியனாகிய அந்த இயேசு உங்கள் மேலே உதித்து உங்கள் இருளான காரியங்களை எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டு உங்கள் மேல் வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிக்க போகிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் இருளான காரியங்களை எல்லாம் வெளியேறி நீதியின் சூரியன் உதிக்கும் போது இருள் ஓடிவிடும். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே உம்முடைய கிருபையும் உம்முடைய பலனும் உம்முடைய அற்புதமும் உம்முடைய அதிசயமும் ஆண்டவரை கடந்து வரட்டும். ஆண்டவர், இதுவரை இருளான காரியங்களை உதித்து கொண்டிருந்தால் நீதியின் சூரியன் நீங்க ஒவ்வொரு மேல உதித்து ஒவ்வொரு இருளான காரியங்களை எடுத்து போட்டு அப்பா வெளிச்சமான காரியத்தை செய்யுங்க. தகப்பனே, நீ உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொல்லி இருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாளில உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும், உலகத்துக்கு உப்பா இருக்க முடியும். உங்களுடைய பிள்ளைகளை மாற்றவங்க. உங்க பிள்ளைங்க வாழ்க்கை இருக்கிற எல்லா காரியத்தையும் இருளான காரியங்களை எடுத்து போட்டு வெளிச்சமான காரியமா செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.